வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டாக எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் வரும். அதனால வந்து இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். அதே சமயம் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த பிகினர்ஸ் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவை பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் இது உங்களுக்கு செட் ஆகும். இதுலேயே உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு 60-70%க்கு மேலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் அந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இந்த கான்செப்டே போதுமானது உங்களுக்கு. இது முடிஞ்ச பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டட்ஸ் வீடியோ வரும். இதுவே உங்களுக்கு போதுமானது. பயிற்சி ஒன்று தான் இதில் முக்கியம். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பாருங்க இந்த இடத்துல ஏதா இந்த இது சப்போர்ட்டுக்கு வரல. ஏற்கனவே சப்போர்ட் ஒரு டைம் எடுத்திருக்கா, 2 டைம் எடுத்திருக்கா, 3 டைம் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு இதே இடத்துல. அப்போ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டான். இந்த சப்போர்ட்டை பிக் பண்ணிட்டு இங்கிருந்து இந்த சப்போர்ட்டவே டச் பண்ணல. நியர்பை அந்த ஜோனுக்கு பக்கத்தால் வந்துட்டு அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலே வந்து நேற்று க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு மார்னிங் ஓப்பன். நேற்று க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சிலேயே க்ளோஸ் ஆயிருக்கா. இங்கேயே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா மார்க்கெட் முடியும் போது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதான் ஒரு நியூஸ் இருக்கே. அதாவது என்ன நியூஸ், மறுபடியும் 15 நாளைக்கு ஈரான் வார கொஞ்சம் தள்ளி வச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்கிறா அப்படி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் தூக்கிட்டா. இந்த மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, இண்டெக்ஸ் மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட், எல்லா மார்க்கெட்டும் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் ஓப்பன் ஆக போகுது. கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்குது, 700-800 பாயிண்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டும் அதே தான். ஒரு ஒரு நல்ல நியூஸ் கிடச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சிடும். அதுதான் நடந்திருக்கு. இங்கே மார்னிங் ஓப்பன் உடனே ஒரே எழுப்பு இழுத்துட்டா மேலே. இப்போ இந்த இடத்துல போய் திரும்பறதுக்கு எங்கேயாச்சும் சிக்னல் இருக்கானா, இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டா அப்படிங்கும்போது இங்கே சிக்னல் எங்கேயாச்சும் இருக்கும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட் மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ மேலே போயிட்டு கீழே வந்து இதே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்க. இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் மேலே போவா. இதுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். பாருங்க ஒரு 15 நிமிஷத்தில் ட்ரேடிங்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பாருங்கள் எது வரைக்கும் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதே சப்போர்ட் எடுக்கிறான். சாரி, ரெசிஸ்டன்ஸாக அதை யூஸ் பண்ணுறான். இப்போ நம்ம பார்க்க வேண்டியதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல, அதாவது கீழே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். இப்போ அதை பிரேக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம். அதுக்கு ஒரு வரைஞ்சப்போ ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த இடம் முடிஞ்ச பார்த்தீங்களா எந்த இடத்துல போய் கரெக்டாக திரும்பி இருக்கான்னு, அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்கா. போயிட்டு இப்போ கீழே திரும்பிட்டு இருக்கா. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இங்கே இப்போ ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சப்போர்ட்டை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு அது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படித்தான் இங்கே ரியாக்ட் ஆகுது. அது என்ன பண்ணால் ஓப்பன் ஆன ஸ்பாட்லேயே அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா டக்குன்னு மார்க்கெட்டு. இனி வந்து ரன்னிங்கில் ஒவ்வொரு மூமெண்ட்டாக பார்த்துப்போம். நேற்று எடுத்துட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. நேற்று மார்னிங் இந்த சைடு தான், இந்த இடத்துல இங்கே மார்க்கெட் சம்திங் நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம். அவன் பாருங்க இந்த சப்போர்ட்டையே பிக் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே ஒரு மல்டிபிள் சப்போர்ட் ஆகி போச்சு பாருங்க. மல்டிபிள் சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இப்படி மேலே வந்து கீழே வந்து இப்படி போயிருக்கா இல்லைங்களா. இப்போ இது இந்த இந்த சப்போர்ட் தான் நேற்று எடுத்திருக்கான்னு பேசினோம். அதே சப்போர்ட் இன்னைக்கும் மறுபடியும் பிக் பண்ணியிருக்கா. இப்போ இந்த சப்போர்ட்
சப்போர்ட்டு போட்ட பின்னாடி கீழே இருக்கிற லோ பார்த்தீங்களா, இதுதான் ஜோனோட லோ. அப்போது அதுக்கு பின்னாடி வந்தது பாருங்க, அந்த பாடி க்ளோஸ் பண்ணாமல் விக்கு மட்டும் வச்சுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கா. மேலே போனால் பாருங்க, ஒன் பை ஒன்னா எப்படி மேலே போகிறக்கு ஸ்டெப் வச்சு போச்சோ அதே மாதிரி மறுபடியும் போக ஆரம்பிச்சிருக்கா. போய் நைட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கா. மார்னிங் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸுங்கனால ஓப்பனான ஸ்பாட்டில் மேலே கொண்டு போயிட்டான். கொண்டு போன ஸ்பாட்டில் பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் பாடி க்ளோஸ் வச்சா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கேருந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்து நின்றுருக்கான். அப்போ அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இவ்வளோதாங்க மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ராப்பராக நம்மளால் ட்ராக் பண்ண முடிஞ்சுதுன்னா ட்ரேடு ட்ரேடு வந்து பெஸ்ட்டாக பண்ண முடியும். பாருங்க, இதுக்கு வந்து வேறு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் தேவையில்லை. இதுக்கு எத்தனையோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஆர்டர் பிளாக்கு, மார்க்கெட் ப்ரொஃபைலு, ஆர்டர் ஃப்ளோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இத்தனை எல்லாம் வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? அவ்வளவு ஒன்றும் அக்யூரேட்டெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு எளிமையான வழி பிடிச்சிங்கனாவே போதும். இது ப்ராக்டிஸ் மட்டும்தான். மற்றபடி கால்ஸ் வாங்குறது எதுவுமே வேண்டியதில்லை. இதுவே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்.